முன்னொரு காலத்தில் ஒரு உயர்ந்த மலையின் உச்சியில் கழுகு ஒன்று முட்டையிட்டு தனது கூட்டில் அமர்ந்திருந்தது. ஒரு நாள் பலமான காற்று வீசியதில் அந்த கூட்டிலிருந்து ஒரு முட்டை மட்டும் உருண்டு கீழே விழுந்தது. அந்த கழுகு முட்டை மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு கோழி பண்ணைக்குள் வந்து சேர்ந்தது. அங்கிருந்த ஒரு கோழி அந்த முட்டையை தனது முட்டைகளுடன் சேர்த்து அடைகாத்தது. சில நாட்களில் மற்ற கோழி குஞ்சுகளுடன் சேர்ந்து அந்த கழுகு குஞ்சும் பொரிந்து வெளியே வந்தது. அந்த கழுகு குஞ்சு தன்னையும் ஒரு கோழி என்றே நினைத்து வளர்ந்தது. கோழிகளைப் போலவே மண்ணை கிளறி புழுக்களை தின்றது. கோழிகளைப் போலவே கொக்கரித்தது. மற்ற கோழிகள் எவ்வளவு தூரம் பறக்குமோ அந்த கழுகு அவ்வளவு தூரம் மட்டுமே அதுவும் சிறகடித்து பறந்தது. ஒரு நாள் வானத்தில் ஒரு கழுகு கம்பீரமாக மேகங்களுக்கு மேலே வட்டமிடுவதை கண்டது. அதை பார்த்த கழுகு ஆச்சரியத்துடன், "அது என்ன பறவை? இவ்வளவு அழகாகவும் உயரமாகவும் பறக்கிறதே" என்று கேட்டது. அதற்கு மற்ற கோழிகள், "அதுதான் பறவைகளின் அரசனான கழுகு. ஆனால் நீ அதைப் போல பறக்க முடியாது, ஏனென்றால் நீ ஒரு கோழி" என்று கூறின. அந்த கழுகும் அதை அப்படியே நம்பியது. "ஆமாம், நாம் வெறும் கோழிகள்தான்" என்று அந்த கழுகும் நினைத்து கொண்டே தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கோழியாகவே வாழ்ந்து மடிந்தது. இந்த கதையின் நீதி மாரல், நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதும் நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதுமே நம் வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்களது திறமையை மற்றவர்களின் கருத்தை கொண்டு எடை போடாதீர்கள்.